ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கப் அளவு ஆட்டு ரத்தம் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ரத்தம் மட்டும் தனியாக பொரியல் பண்ணி காமிக்கிறேன். குடல் கிரேவி செய்யும் பொழுதும் இந்த ஆட்டு ரத்தத்தை சேர்த்து சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். அதை நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் அதனுடைய வீடியோவை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி இதுலேயே உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. துளி கூட உப்பு ஆட் பண்ணவே கூடாது. ரத்தம் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டினுடைய முடி ஏதாவது விழுந்திருக்கான்னு செக் பண்ணி எடுத்துருங்க. கையளவு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எல்லா பொரியலுக்கும் இந்த டைமில் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஆனால் உப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தாளிச்சதுக்கப்புறமா தான் ரத்தத்தை கரைக்க ஆரம்பிக்கணும். முன்னாடியே நம்ம கரைச்சிட்டோம்னா நீர் விட்ட மாதிரி ஆகிடும். நல்ல கை வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு டைம் ஆகும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அதனுடைய தண்ணி சீக்கிரமாக சுண்டி வரும். தண்ணிலாம் சுண்டி வரத்துக்குள்ளே நான் ஒரு வாழை இலை எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் அரை மூடி துருகி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையை சட்டிக்குள்ளாரையே வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சுட போகிறேன். ஓப்பன் பண்ணும்பொழுதே அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.